Hello everyone, இன்னைக்கு நம்ம discrete mathematicsல De Morgan's theorem தான் பார்க்க போறோம். இது ஒரு important theorem. இப்போ வாங்க பார்க்கலாம். De Morgan's theoremோட statement ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா if a and b are any set De Morganோட statement இப்படி தான் இருக்கும். ரெண்டு subdivisions இருக்கும். a union b in the whole dash is equal to a dash intersection b dash and second subdivision a intersection b in the whole dash is equal to a dash union b dash. இப்போ நம்ம first subdivision சால்வ் பண்ணலாம். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுதான் டி மார்கன்ஸோட தியரம்ல பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி இன் த ஹோல் டேஷ். ஓகேவா? இப்போ எக்ஸ் எதுக்கு பிலாங்ஸ் டு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இந்த ஹோல் டேஷுக்கு தான் ஆகும். அப்போ எதுக்கு ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. எக்ஸ் ஏ யூனியன் பிக்கு தான் ஏ யூனியன் பி இந்த ஹோல் டேஷுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இங்கே யூனியன் இருந்தால் ஏன் நம்ம அண்டு போகிறோம் அப்படின்னீங்கன்னா எப்போவுமே யூனியன் இருந்தால் 6 தான் போடுவோம். ஆனால் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டுவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல யூனியனே இருந்தாலும் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா அண்டு தான் போடணும். இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். சில பேர் இங்கே யூனியன் இருக்கிறதால ஆறுன்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. இப்போது எக்ஸ் எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது? ஏக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அப்படியே இந்த அண்ட் எக்ஸ் எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் இந்த அண்ட் எப்படி எதெல்லாம் இன்டர்செக்ஷன் எதெல்லாம் பி டேஷ். அப்போ ஃபைனலாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்தோம்? ஏ யூனியன் பி இந்த ஹோல் டேஷ் எடுத்தோம். நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு எடுத்துக்கிறேன்? லெட் ஒய் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதை எடுத்துக்கிறேன். நான் இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா ஒய் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஒய் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு பி டேஷ். ஒய் எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்? ஏ டேஷுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போனா எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. ஒய் does not belongs to A union B. இங்கே does not இருக்குது, இங்கே அண்ட் இருக்குது. அப்போனா இந்த இடத்துல யூனியன் வரணும். ஓகேங்களா? இப்போது y does not belongs to A union B. அப்போது எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா A union Bக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா A union B இந்த ஹோல் டேஷுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போது A dash intersection B dash contained A union B in the whole dash. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 A union B in the whole dash is equal to A dash intersection B dash. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகிறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A intersection B in the whole dash is equal to A dash union B டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் A is equal to A dash and B is equal to B dash in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் A equal to A டேஷனும் B இருக்கிற இடத்துல B டேஷனும் நான் போட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே A இருக்கிற இடத்துல நான் A டேஷ்னு போட போகிறேன். யூனியன் B இருக்கிற இடத்துல B டேஷ்னு போட போகிறேன். இங்கே ஹோல் டேஷ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டேஷ் யூனியன் ஏ இருக்கிற இடத்துல நான் ஏ டேஷ் போட்டேன். யூனியன் பி இருக்கிற இடத்துல பி டேஷ் போட்டேன். ஈக்குவல் டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ டேஷ் இருக்குது. அதுக்கு நம்ம டேஷ் போடுறோம். இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு இந்த ஹோல் டேஷ் போடுறோம். ஓகேவா? இப்போது
இந்த நம்மளுக்கு ஏ இருக்கிற இடத்துல தான் நம்ம ஏ டேஷ் போட்டோம். நம்மளுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பிக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஹோல் காம்ப்ளிமெண்ட் வருது. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் ஏ இன்டர்செக்ஷன், பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் பி. ஸோ இப்போ டேக்கிங் காம்ப்ளிமெண்ட் ஆன் போத் சைட்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாமா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இந்த ஹோல் டேஷுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஆல்ரெடி இது காம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்டில் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் உள்ளே இருக்கிற எந்த டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஹோல் டேஷ். இப்போ ஃபைனலாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? தேங்க்யூ.